வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நல்ல சூப்பராக பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஸோ இன்றைக்கி அம்மா நமக்காக என்ன ஸ்பெஷல் டிஷ் வச்சுருக்காங்க? இப்போ என்ன டிஷ்? இன்றைக்கி மரவள்ளி கிழங்கோட ஒரு மீன் புளிமலம் வச்சு சுட சுட தரப்போகிறேன். சூப்பர். அம்மா நம்மளுக்காக ஃபிஷ் பண்ண போகிறாங்க. இங்கே எங்கெல்லாம் ஃபிஷ் வாங்கலாமா? இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் வாங்கலாம், காஸ்கோவில் வாங்கலாம். ஓகே, என்ன மாதிரி ஃபிஷ் எல்லாம் கிடைக்குங்க? நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே தமிழ் கடைகளில் கிடைக்கிது. சூப்பர். அவங்க நாகர்கோயிலேருந்தே வரவழைக்கிறாங்க. சூப்பர். ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு அந்த சூப்பரான புளிமலம் பார்க்கலாம், நம்ம நாகர்கோயில் புளிமலம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்க பனியை நான் எடுத்து காமிக்க போகிறேன். இங்கே என் கையில் எப்படிதான் விழுது? ஆமாம், நீயும் பிடிமா? இப்படி இப்படி இப்படி. சூப்பர். இங்கே பாருங்கள், என் கையில் என்னென்னா பனிக்குள்ள ஸ்பெஷல் எதுனா, ஒவ்வொரு பனி தொழிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுமே ஒன்றுக்கு மேட்ச் ஆகாது. அதான் பனியோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே நிறைய பனி பெய்யும், எவ்வளோ ஸ்னோ வரும்னு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூகுள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த பார்க்கோட ஒரு குட்டி கிளிம்ஸை பார்க்கலாம். வீடியோட எண்டில் அடுத்த நாளில் ஸ்னோ பெஞ்ச போது நாங்கள் எடுத்தோம். அதையும் பாருங்கள் மக்களே. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நாகர்கோயில் புளிமலம். சைவ பிரியர்கள் இந்த குழம்பு என்ஜாய் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அவங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மீனுக்கு பதிலாக வாழைக்காவோ அல்லது கத்திரிக்காவோ போட்டுக்கிட்டா அவங்களுக்கும் இந்த குழம்பு என்ஜாய் பண்ண முடியும். இதற்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். மீன் 400 to 500 கிராம். எந்த மாதிரி மீன்லாம் யூஸ் பண்ணலாமா? செம்மீன், வாழை மீன், ஐல மீன், பாறை மீன், வாவல், இப்படிப்பட்ட மீன்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். மீனை எதுக்குமா ஊற வச்சிருக்க? கொஞ்சமாக புளி தண்ணியும் உப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன் மக்கா. கொஞ்சம் நேரம் மீன் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தூர ஊற்றிடுவோமா? ஆமாம்மா, அதை மீன் குழம்புல ஊற்ற மாட்டோம். அதை கழுவி கீரை விட்டுருவோம். அரை மாங்காவும் 4 பச்சை மிளகாவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரை மூடி, வரமிளகாய் 5 to 6 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி முழு கருப்பு மிளகு, 1/4 கப் கொத்தமல்லி விதைகள். கொத்தமல்லி விதைகளையும் வரமிளகாய்களையும் சேர்த்து நல்ல பவுடர் ஆக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் தேங்காயும் கருவேப்பிலையும் நல்ல மிளகையும் மஞ்சப்பொடியையும் போட்டு மையா அரைச்சு குழம்புக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சு எடுத்து. எவ்வளவு நேரம் ஊற வைக்கணுமா? ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறினா போதுமாக்கா. உப்பு தேவைக்கேற்ப. நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? சரிமால. புளி தண்ணிய நல்லா கரைச்சு மண்சட்டியில விட்டுறணும். அது கூடவே தேவைக்கேற்ற உப்பையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க விழுதையும் அதில் கலக்கிக்கணும். இந்த கலவையை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். இது நம்ம லோவா மீடியமா என்ன ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும்? கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்து கொதி வந்த உடனே மீன் துண்டுகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீன் வெந்துடும். அதுவும் ஹைலியே பண்ணலாமா? பண்ணலாமாக்கா. குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. கடைசியாக என்ன பண்ணணுமா? விருப்பப்பட்டா மாங்காயும் பச்சை மிளகாவையும் சேர்த்து அடுப்பை அணைச்சிடணும். அப்போது இந்த குழம்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம் வேணும், மிஞ்சி போனா. ஓகே, சூப்பர். இத்துடன் கமகமக்கும் மீன் குழம்பு ரெடி. ஒரு சொட்டு தேங்காய், ஒரு சொட்டு எண்ணெயோ, ஒரு சொட்டு தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. 15 நிமிஷத்துக்கு உள்ள இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் அதோட ஃபீட்பேக்கை போடுங்க. இன்னும் என்னெல்லாம் ரெசிபி ட்ரை பண்ணலாம், என்ன பண்ணலான்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.